ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி பொங்கல் எவ்ரி ஒன். ஸோ இப்போ வந்து நான் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல்லாம் இது பண்ணியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சாச்சு அப்படின்ட்டாங்க. எதுக்குடா எழுப்பி விட்டீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளோட வேலை என்னென்னா போய் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் பொங்கல். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி சாம்பார் வச்சு ரசம் வச்சு அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நாலு ரீல்ஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முடிச்சு விடலாம். ஓகேங்களா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எழுப்பவே மாட்டீங்களா? எழுப்ப மாட்டேன். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்லை நல்லா காய வச்சு எண்ணெய் நடுவில் ஊற்றி நல்லா காய வச்சு இந்த பீடை கழியறதுக்கு மாவு ஊற்றினா சொயின்னு சவுண்டு வரும். அதுதான் இன்னைக்கு பொங்கல் வந்து நல்ல கிழக்கு பக்கம் அழகாக பொங்கிடுச்சு, மேற்கும் பொங்கிடுச்சு. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். இதுதான் பண்டிகை. சூரியனுக்கு வந்து இன்னைக்கு நன்றி சொல்லணும். அக்ரிகல்ச்சருக்கு சூரியனுக்கு நன்றி சொல்றது தான் பொங்கல் பண்டிகையை. நம்ம அக்ரிகல்ச்சர் அவ்வளோ கொடுக்கறதுனால எல்லா காய்கறி அரிசி எல்லாம் விளைச்சல்ல எல்லாம் அறுவடை பண்ணும்போது சூரியனுக்கு நன்றி சொல்றேன். திருநாள் பாட்டு கேட்டு கேட்டு உயிரை சாமி பாட்டு கேட்டேன். நீ மட்டும்தான் இந்த வீட்டுக்கே ஓனர் மாதிரி பாட்டு கேட்டுனே இருக்க. என்ன வெளியே தேர் வந்து நம்ம மதுரை பழக்கம். நீ எதுக்கு சும்மா வீடியோ ஆன் பண்ணி பேசினே இருக்க? சொல்லி தரதுக்கு தான் யூடியூப்ல போடு. சூரியனுக்கு நன்றி எப்படி சொன்னா மதுரை காலத்துல வந்து வெளிய மொட்டை மாடியில தேர் வரைஞ்சு சூரியன் சந்திரனை கோலம் போட்டு அங்க வச்சு பொங்க பானை கரும்பெல்லாம் அங்க வச்சு சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பக்கம் போறதா பொங்கல் திருநாள். சுஷியா அதுல இன்னைக்கு என்ன பண்ணணும் அக்ரிகல்ச்சர் மொத்தம் நம்ம காலத்துல 7 காய் போட்டு சாம்பார் வைக்கணும். அதுல முக்கியமா பரங்கிக்காய் இருக்கணும். பரங்கிக்காய் மொச்சை இது ரெண்டும் கம்பல்சரி. கத்திரிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் போடணும், சேனக்கிழங்கு போடணும், இந்த உருளைக்கிழங்கு கேரட் மொத்தம் 7 காய் நறுக்கி வைக்கணும். சாம்பார் வச்சு பொங்கலை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டா சாம்பார் நானும் சாப்பிட வேண்டியது. தேங்க்யூ, பாய். என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமான்னு கேட்கிறேன். புரியுது, எல்லாமே புரியுது. அதுதான் வாலி. அதுதான் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. Boom boom boomer, boom boom boomer. A few moments later. ஸோ இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்து இதான் என்னோட அவுட்ஃபிட், இதான் வந்து என்னோட சாரீ. ஸோ குயிக்காக எப்படி வந்து இப்போ மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக மேக்கப் பண்ணிட்டு போய் சாப்பிட்டுட்டு நம்ம போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். நான் வந்து ஹேர் இன்னும் ட்ரை எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன், பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர். அடுத்து வந்து நான் சம்திங் இந்த லோட்டஸ் ஹெர்பல்ஸ் அதோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டு வந்து நம்ம இன்னைக்கு முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெபிலினோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து எதுவுமே வந்து ரொம்பலாம் போட போகிறதே கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து லைட்டாக அப்படியே போட்டு என் அக்காவோட பாத்ரூம் வாஷ் பண்ணிருக்கிறேன். ஸோ ப்ரைமர் போட்டு வந்து நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே போட போகிறது கிடையாது. ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக நான் வந்து வெறும் கன்சீலர் மட்டுமே வந்து போட போகிறேன். ஏய் என்னடி பண்ணுற? இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யார்கிட்டயாவது தான். ஏய் ஸ்னே வேணே பண்ணுறடி. எதுவுமே வந்து போட போகிறது கிடையாது. இதை போட்டு குளிக்கிறாவ. ஓகே ஓகே
ஸோ எனக்கு வந்து வர வர இந்த கண்ணு மேலே ஐலைனர் வைக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக என் மூஞ்சிக்கே நல்லா இல்லை அப்படின்றதுனால நான் அந்த ஐ மேக்கப்பே வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். வெறும் ஐ ஷேடோ மட்டும் லிப்ஸ்டிக்லேருந்து கொஞ்சம் வச்சுட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஆல்சோ லிப்ஸ்டிக் போட்டு அவ்வளோதான் வந்து என்னோடய மேக்கப். லிப்ஸ்டிக் ஏதாவது கொஞ்சம் நேரம் தேடிட்டு 1 minute. ஸோ இது வந்து ஏதோ லிப் லைனர் அப்படின்னு போட்டிருந்தது, 25 rupees தான் போட்டிருந்தது. அதனால வந்து நான் சும்மா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அதை வந்து நான் லிப் லைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதுவே வந்து கொஞ்சம் கலர் நல்லா இருந்தால் அப்படியே வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஷேட் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றதுனால வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் போட்டாலும் நல்லா இல்லை. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்றதுனால வந்து நான் மேலே கன்சீலர் போட்டுக்கிறேன். கன்சீலர் போட்டு இப்போ லைட் ஆயிடுச்சு. திரும்பி லிப்ஸ்டிக். உயிரை வாங்குது. இப்போ வந்து இவ்வளோதான் என்னோடய மேக்கப். நான் வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு அப்புறம் ஹேர் அயர்ன் பண்ணிப்பேன் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் போடுவேன். அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ரெட் கலருன்றது ரெட் கலர். ஐ ஷேடோ போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ ஐ ஷேடோ போடுறேன். ஐம் ஸோ சாரி கைஸ். அங்கே வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது அப்படின்றதுனால வந்து நான் அந்த ரூம் வந்து இந்த ரூம் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து என்னோட சாரீ ரெட் வித் க்ரீன். காலங்களோடும் இது கதையாகி போகும். கண்ணீர் துளியின் நீரும் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் தான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே, காலங்கள் மறந்திடு அன்பே. நிலவோடு தென்றலும் வரும் வேளை, காயங்கள் மறந்திடு அன்பே.